வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம், வாக்கிங் போகிறோம், ஜிம் போகிறோம், ரன்னிங் போகிறோம், சைக்கிளிங் பண்ணுறோம், ப்ளஸ் டயட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸசைஸை விட டயட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் வெயிட் லாஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் எக்ஸசைஸ்னால ஒன்லி 20% தான் வெயிட் லாஸுக்கு அது ஒரு காரணியாக இருக்குது. இதுமாதிரி நீங்கள் 80% வெயிட் லாஸுக்கு முக்கிய காரணமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான். வாட் யூ ஈட் யூ பிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுறீங்க அப்படின்றாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம் சொல்லி ஸ்பிரிச்சுவலாக சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஃபிசிக்கல் பாடி என்ன அப்படின்னா வாட் யூ ஈட் யூ பிகம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் வரப்போகிறீங்க, உங்களோட பாடியும் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நிறைய டயட்ஸ் இருக்குது. அந்த டயட்லாம் நம்ம இப்போ பார்க்கல. ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எந்த ஆர்டரில் சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம இலை வச்சு அதில் முதல்ல என்ன வைக்கிறாங்க, சில வீடுகளில் ஃபங்க்ஷனில் உப்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட் வைப்பாங்க, அல்வா, கேசரி, கடலை மிட்டாய், இது மாதிரி ஒரு ஸ்வீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் வைப்பாங்க. முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இது மாதிரி பொரியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறில் நம்ம சாம்பார், ரசம், தயிர், மோர், கடைசியாக பாயசம், ஸ்வீட்டில் ஆரம்பிச்சு ஸ்வீட்டில் முடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ இப்படி சாப்பிடும் பொழுது எந்த ஆர்டரில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடிய ஸ்டடீஸில் ஒரு ஆர்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள். நார்ச்சத்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. பட் ஃப்ரூட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸை நீங்கள் முதல்ல சாப்பிடணும். இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சாலும் சரி, முதல்ல கூட்டு என்னென்ன இருக்கோ, நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, ஒரு வாய் சோறு, ஒரு கூட்டு, ஒரு வாய் சோறு, கொஞ்சோண்டு ஆம்லேட் இருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அப்படி சாப்பிடாம முதல்ல நீங்கள் வச்சிருக்கக்கூடிய உணவில் இருக்க எல்லா ஃபைபர் ஐட்டங்களையும் நார்ச்சத்தையும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருங்க. நீங்கள் வச்சுருக்க காய்கறிகளை ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. அந்த காய்கறிகள்லையுமே ரா வெஜிடபிள்ஸாக கேரட், வெள்ளரிக்காய், பீட்ரூட், வெங்காயம், இது மாதிரிலாம் நம்ம ராவாக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்பொழுது முதல்ல ராவாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைத்த குக்டு வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபைபர் சாப்பிட்றீங்களா, ரெண்டாவது எதை சாப்பிடணும்னா ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை இரண்டாவதாக சாப்பிடணும். வெஜிடேரியனியாக இருந்தால் பன்னீர், டோஃபு, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் எந்த ஐட்டம்னாலும் சாப்பிடுங்க. அனைத்து பயறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே இது நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பீஃபு, மற்ற எல்லா நான்வெஜ்லேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஃபைபர் சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடும் பொழுது அதுலேயே உங்களுடைய வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்துடும். நிறைய நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் நீங்கள் ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்ருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, இல்லை ஒரு விருந்துனா நான்வெஜ் சாப்பிட்டா தான் விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது நிறைய பேர். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த விருந்தில் நீங்கள் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறையா ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்றது இல்லை. சாம்பாரில் கொஞ்சம் நம்ம பயிர் சாப்பிட்றோம், பருப்பு சாப்பிட்றோம். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஃபுல்லான ஒரு உணர்வு வருது. ஸோ ரெண்டாவது நீங்கள் சாப்பிட வேண்டிய ப்ரோட்டீன் சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு உங்கள் வயிறு நிறைஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபைபர் சாப்பிட்றீங்க, ரெண்டாவது ப்ரோட்டீன், தேர்டு ஃபேட் ஐட்டம்ஸ். ஃபேட் ஐட்டம்ஸ் நான்வெஜ்ஜை பொறுத்தளவில் அந்த ப்ரோட்டீனோட சேர்ந்தே உங்களுக்கு கிடச்சிருக்கு. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அதுலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேட்டும் கிடச்சிருக்கு. இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் சில ஃபேட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்க. இப்போ மார்னிங் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டில் நட்ஸு சாப்பிட்றாங்க, அது நல்லது தான். அந்த நட்ஸ்லேயுமே நிறையா ஃபேட் இருக்குது. தேங்காய் சில்லில் ஃபேட் இருக்குது. நீங்கள் சட்னி சாப்பிடும்போது அதில் தேங்காயில் ஃபேட் இருக்குது. இது மாதிரி இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்றீங்க. இப்படி ஃபேட் ஐட்டத்தை தேர்டாக எடுத்துக்கணும். கடைசியாக தான் நம்ம என்ன செய்யணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். ஃபைபர் ஃபஸ்ட்டு, செகண்ட் ப்ரோட்டீன், தேர்டு ஃபேட்டு, ஃபோர்த் கார்போஹைட்ரேட். ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்டரில் சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, பாடியுமே ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக கார்போஹைட்ரேட்டை நீங்கள் சாப்பிடும் பொழுது முதல்ல சாப்பிட்ட இவ்வளவு சாப்பிடும் பொழுதே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுது ஃபிசிக்கலாக. ப்ளஸ் இன்சுலின் ஸ்பைக் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் சாப்பிடும் பொழுது இன்சுலின் ஸ்பைக் அதிகமாகுது. இது இன்சுலின் ஸ்பைக்கை நீங்கள் இது நல்லா குறைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கும் பொழுது இனிப்பான ஐட்டங்கள் மட்டும் இல்லை, மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய சோறு,
சோறு, கம்பு, கேப்பை, இன்னும் சாமை, திணை இந்த ஐட்டங்கள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. முக்கியமாக ஒயிட் ரைஸ் பதிலாக ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது தான். பட் இன்னும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க, பட் அதை கடைசியாக சாப்பிடுங்க. ஈவன் சப்பாத்தி, கோதுமையிலேயே கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. 100 கிராம் ரைஸில் 80 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னா 100 கிராம் கோதுமையில் 70 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதை கடைசியாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம், நீங்கள் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட போகிறீங்க, கொஞ்சோண்டு லட்டு சாப்பிட்றீங்க, ஜிலேபி சாப்பிட்றீங்கன்னா இந்த சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பிடுங்க. ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸ்லேயுமே நார்ச்சத்து, ஃபைபர் இருந்தாலுமே ஃப்ரூட்ஸில் மெஜாரிட்டி கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. அதனால் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து கடைசியாக தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இந்த சிம்பிள் டெக்னிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் பயன்படும். உங்களுடைய கிரேவிங்ஸை ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ எகெயின் ஃபைனலாக ஒரு நான் சொல்லிடுறேன். முதல்ல ஃபைபர் சாப்பிடுங்க, 2வது ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, 3வது ஃபேட் சாப்பிடுங்க, கடைசியாக கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க. இது எப்படி சாப்பிட்றது? நம்ம சேர்த்தே சாப்பிட்டு பழகிட்டோம். எல்லாத்தையுமே சோறில் பிணைஞ்சு தான் நம்ம வந்து சிக்கன் குழம்பு நம்ம சாப்பிட்றோம். இது எப்படி தனியாக சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம். பட் இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணும் பொழுதே உங்களுக்கு வயிறு நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வெயிட் லாஸும் ஆகும். இதை மட்டும் ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. இது சம்மந்தமாக இப்போ நிறைய ஸ்டடீஸும் வந்துட்டுருக்கு. அதையும் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதை பயன்படுத்தி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இது சம்மந்தமாக வேறு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.